நான் எடுக்கணும்ண்ணே. தண்ணி வடியாதனால, அதிக தண்ணினால இது யாருதுண்ணா? கரூர் மாவட்டம் வெள்ளியணை பக்கத்தில் வெள்ளியணை பஞ்சாயத்துங்க. வெள்ளியணை வடபா கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் விவசாயம் சாகுபடி பண்ணியிருக்காங்க மணிலா, அதாவது நிலக்கடலை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அறுவடை செய்கிற டைம் இந்த நேரத்தில் என்னன்னா மழை ஓவராக பெஞ்சு தண்ணி அப்படியே காட்டில் நிற்கிதுங்க. இந்த மழை தண்ணி அதிகமாக பெஞ்சதுனால என்ன ஆச்சுனாக்கா அந்த கடலையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, செடியெல்லாம் அழுகிருச்சு. அதனால் நாங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பயும் அழுகுனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த செடியெல்லாம் பறித்து கடலை எடுத்தோம். ஆனால் எடுத்த கடலை பூரா எல்லாம் கம்பல்சரி எல்லாம் முளைச்சிருச்சு. அதை நாங்கள் வாங்கி போடும்போது ஒரு கிலோ 110 ரூபாய்க்கு விதைப்பருப்பு வாங்கி போட்டோம், கடலைப்பருப்பு. ஆனால் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் முளைச்சதுனால அவ்வளோ நஷ்டங்க. இப்போ நானே வந்து 3.5 ஏக்கர் போட்டிருக்கேன். 3.5 ஏக்கர் எனக்கு நஷ்டம். அதே மாதிரி இந்த மற்ற விவசாயிகளும் நிறைய போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடர் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால கடலை பிடுங்க முடியலை. அதை பறித்து எடுத்தோம்னாக்கா எல்லாம் முளைச்சிருக்கு. அதனால அவ்வளோ தண்டை தாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டாங்க. இப்போ 110 ரூபான்னா ஒரு 100 கிலோ வாங்கியிருக்கான்னு வச்சுங்களேன், 11,000 ரூபா வருது. எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி ஆகணும் விவசாயிகளுக்கு. அதனால் இந்த வெள்ளியணை பகுதியில் மட்டும் ஒரு 200 ஏக்கர் பக்கமாக கம்பல்சரி கண்டிப்பாக இருக்குங்க. இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு இங்கே வந்து தெரியலைங்க மனு கொடுக்குறதுங்கிறதுனால. ஏக்கர்னு கேட்டிங்கனாக்கா என்னதே 3.5 ஏக்கர் போயிடுச்சுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 விவசாயிகளுக்கு மேலே அந்த போட்டிருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. ஆனால் எல்லாம் அவுட்டரில் வெளியே அவுட்டரில் இருக்கிறதுனால யாருக்கு என்ன பாதிப்புங்கிறது வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இனிமேல் தான் ஒன்று ஒன்றா வெளியே வரும்.